கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரையும் இந்த புது வருட வாழ்த்துக்களை சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வருஷத்தின் வாக்குத்தத்தத்துக்காக நான் பெரிய ஜெபம்லாம் செய்யலை. ஒரு நாள் திடீரென்று சொல்லி இந்த வசனத்தை ஆண்டவர் இருதயத்தில் வச்சார். ஒரு நவம்பர்லேயோ அக்டோபர்லேயோ. அப்போது அந்த வசனத்தை எடுத்து தியானித்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கடகடன்னு நான் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் ஜெபித்தேன். ஆண்டவரே இதுதானா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்னை வேறு பக்கமாகவே வேறு திசைக்கோ இல்லை வேறு காரியத்துக்கோ என்னை நடத்தவே இல்லை. அப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன், கர்த்தர் என்னை வேறு வசனத்துக்கு இல்லை வேறு காரியங்களுக்கு என்னை நடத்தாதபடியினால நான் நல்லா உணர்ந்து கொண்டேன், தெளிவு பெற்றேன். கர்த்தர் இதை தான் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்க விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி பைபிளில் இருக்கிற எல்லாமே நமக்கு வாக்குத்தத்தம் தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாம் அவருடைய வார்த்தை. ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்குது. அதில் ஸ்பெஷலாக நம்ம கொஞ்சம் எடுத்து ஜோம் பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த வசனம் தான் அந்த வசனம் தான் அப்படின்னு இல்லை. எல்லா வசனமும் நமக்கு ஆசீர்வாதம் தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் நம்முடைய நன்மைக்காக தான் எழுதி வைத்திருக்கிறாரு. ஆமேன்னு சொல்கிறீங்களா? ஆனால் நம்ம இந்த வருஷத்துலேயே இந்த வசனத்தை செலக்ட் பண்ணி நம்ம ஜெபிக்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆமேன். போன வருஷம் எஸ்தரில் புத்தகத்தில் காரிய மாறுதலை முடிந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபித்தோம். கர்த்தர் நம்மளை நடத்தினார். இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் யாராவது ஒருவர் எடுத்து வாசிங்க. அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை போன வருஷம் என்ன காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த வருஷம் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறது என்னன்னா, காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. பரலோகத்தின் தேவனானவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவ மனுஷன் இங்கே சொல்லுகிறார், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு விசுவாசத்தின் வார்த்தையை வாக்குத்தத்தமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த வசனம் நம்ம விசுவாசித்து அறிக்கை பண்ணணும். ஆமென் சொல்கிறீங்களா? அல்லேலூயா. நம்ம அப்பப்போ எப்பெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் உட்காருகிறோமோ, ஆண்டவரே இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன், ஆண்டவரே இந்த வசனம் இப்படி சொல்லுதப்பா, எனக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவேன்னு சொன்னீங்களேப்பா, வர பண்ணுங்க ஆண்டவரே, நான் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுறப்பா, காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார் அப்படின்னு சொன்ன வார்த்தையின்படி எனக்கு நடத்துங்க. ஆங்கிலத்தில் படிக்கும்போது த காட் ஆஃப் ஹெவன் ஹீ வில் ப்ராஸ்பர் அஸ் அப்படின்னு இருக்குது. ப்ராஸ்பர் அஸ் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்ன சொல்லலாம்? பரலோகத்தின் தேவனானவர் நம்மை ப்ராஸ்பர்னா என்னப்பா? பெருக செய்வார், நம்மளை நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு இருக்குது. தமிழில் காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். ஆமென் சொல்கிறீங்களா? அல்லேலூயா. ப்ராஸ்பரஸ் அப்படின்னா ஒரு ப்ராஸ்பரிட்டிக்குள்ளே நடத்துவார், ஒரு பெரிய செழிப்புக்குள்ளே, ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே, ஒரு பெருக்கத்துக்குள்ளே கர்த்தர் நம்மளை நடத்துவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு டிரான்ஸ்லேஷன்லையும் நீங்கள் அதை கம்பைன் பண்ணி நீங்கள் கொஞ்சம் ஆவியில் கொஞ்சம் நிதானித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்களேன், நம்ம நிறைய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறோம். அந்த காரியம், இந்த காரியம், அவங்க வீட்டு காரியம், நம்ம வீட்டு காரியம், பிள்ளையினுடைய காரியம், எல்லாத்தையும் செய்கிறோம். ஆனால் நிறைய விஷயம் நம்ம செய்யறதெல்லாம் நமக்கு என்னவா ஆக மாட்டுது, வாய்க்க மாட்டேங்கிறது. நம்ம நிறைய செய்கிறோம், நிறைய பிரயாசங்களை எடுக்கிறோம், நிறைய முயற்சிகளை எடுக்கிறோம். ஆமென். எனக்கு தெரிஞ்ச ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க. நான் அவங்கள அவ்வப்போது சந்திப்பேன். அந்த சிஸ்டரை சந்திப்பேன், அவங்க வீட்டுக்காரை சந்திப்பேன். ஹீ இஸ் எ என்ஜினியர். அவர் ஒரு என்ஜினியருங்க, லட்சங்கள் சம்பாதிக்கிறாரு. அப்போ அந்த மேடம் சொல்கிறாங்க, சார் என் வீட்டுக்காரரு காலையில் 8லேருந்து 8:45 வரைக்கும் ஆன்லைனில் கோர்ஸ் படிக்கிறாரு. பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாரு, பேரம்பேத்தி எடுக்க போகிறாங்க.
ஆனால் அவங்க சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரா, ஆன்லைனில் ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறாரு, வீட்டில் சிஸ்டமில் படிச்சுட்டு இருக்கிறாரு சார், அந்த டைம் அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னாங்க. என்ன கோர்ஸ் மேடம் அப்படின்னா, அவர் இந்த மிஷினரிஸ்லாம் டிராஃப்ட்ஸ் பண்ணுவார். மிஷின்ஸ் இருக்குதுல்ல, இந்த லேத் மிஷின், அந்த மிஷின், இந்த மிஷின், எல்லா மிஷினு எல்லாத்தையுமே வரைவார். இப்போ இங்கே ஒரு ஜன்னல் வைக்கணும்னா அவர் அப்படியே கையிலே மெஷர்மெண்ட்டோட வரைஞ்சி கொடுத்துருவார். ஒரு மிஷினை நம்ம செய்யணும் அப்படின்னா அது அவர் கையிலே அந்த மாதிரி சம்திங் ஏதோ படிச்சிருக்கிறார், எனக்கு அது தெரியல. அந்த அதில் இன்னும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்துருச்சான். அதை வந்து ஃபாரின்லேருந்து ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாராம். இவர் 30,000 3 மாதத்துக்கு 30,000 ஃபீஸ் கட்டி உட்காந்து அந்த அரை மணி நேரம் டெய்லி படிக்கிறாருங்க. பேரம்பத்தி எடுக்க வேண்டிய வயசில் படிக்கிறாரு. நிறைய பேர் நிறைய முயற்சிகளை எடுக்கிறோம், நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும், நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கணும், நம்ம இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா அப்படின்னு நிறைய காரியங்களை செய்கிறோம். ஆனால் எல்லா காரியத்திலும் நமக்கு ஜெயம் வருவது இல்லை, இல்லையா? நமக்கு நிறைய தோற்று போகிற சூழ்நிலைகள் வருகிறது. ஆனால் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா, தேவனுடைய சுத்தத்தின்படி நம்ம சில விஷயங்களை முன்னெடுப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தை கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இப்படி சொல்ல விரும்புகிறேன், நம்மளை ஆசீர்வதிக்கிறது தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். நம்ம நல்லா இருக்கணும்னு தான் அவர் கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் முடித்தார். நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம மீட்கப்பட்டவர்களாக இருக்கணும், நம்ம உயர்வுக்குள்ளே நடத்தப்படணும் தான் அவர் தாழ்மையின் ரூபமாய் வந்தார், இல்லையா? நமக்காகவே அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடித்தார். அப்போ நம்முடைய ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் நல்லா இருக்கணும், நீங்களும் நானும் நல்லா வாழணும், நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன். அப்படி இருக்கிற ஆண்டவர் நம்மளை தரித்திரராக விட மாட்டார். சத்தமாக சொல்கிறீங்களா? அல்லேலூயா. அப்படி செய்கிற ஆண்டவர் நம்மளை வியாதியில் விட மாட்டார். வியாதி வந்தாலும் பலப்படுத்துவார், சுகப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படி இருக்கிற ஆண்டவர் நம்மளை அவமானத்தின் ஊடாய் நடத்தினாலும் அதில் ஒரு நன்மையை வச்சிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ, நம்மளை ஆண்டவர் நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு விஷயம் சொல்லணும்னு என் இருதயம் அப்படியே துடிச்சிட்டே இருக்குது, நான் அப்படியே முழுங்கிட்டே இருக்கிறேன், அடக்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், நான் சந்தோஷமாக இருக்கிறேன் இப்போ. ஆமென். அல்லேலூயா. சொன்னால் நீங்களாம் கஷ்டப்படுவீங்க, அதனால் நான் சொல்லக்கூடாதுன்னு அப்படியே முழுங்கிட்டே இருக்கிறேன். நான் பின்னாடி சொல்கிறேன், இந்த ஃபங்க்ஷன் முடியிட்டோம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம நினைக்கிறோம் ஒன்று நடக்கணும், இது இப்படி இருக்கும், அப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் அதில் நம்ம ஃபெயிலியரை பார்க்க தான் செய்கிறோம், நம்ம ஃபெயிலியரை பார்க்க தான் செய்கிறோம். ஆனால் கர்த்தர் காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். எப்போ நம்ம ஆண்டவரை சார்ந்து நிற்கிறோம், எப்போ கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிறோமோ அப்போ கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். He will make us prosper. நம்மளை ஒரு பெருக்கத்துக்குள்ள, ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள, ஒரு செழிப்புக்குள்ள கர்த்தர் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன மாதிரி ஒரு செழிப்புல நடத்துவார்? இங்கே உங்களுக்கு இந்த பகுதி நல்லா தெரியும். நெகேமியாவின் புத்தகத்தை நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. நீங்கள் இன்றைக்கி கூட போயிட்டு நீங்கள் இந்த வருஷ துவக்கத்தில் நீங்கள் போய் வேதத்தை எடுத்து தியானம் பண்ணுங்க. வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய எருசலேமில் கர்த்தருடைய ஆலயம் சூறையாடப்பட்டிருக்கும், தீக்கரையாக்கப்பட்டிருக்கும். எருசலேம் தேவாலயம் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கும். இதை கேள்விப்பட்ட நெகேமியாவுக்கு மிகுந்த பாரம் உண்டாயிருக்கும். எங்கள் பட்டணம், எங்கள் தேசம் அல்லது எங்களுடைய ஆலயம் தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது, அலங்கம் இடிந்து போச்சு, நான் எப்படி இப்படி இருப்பது? அவன் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிற ராஜாவுக்கு பணிவிடை செய்கிற ஒரு வேலையை செய்கிறார். ஆனால் அவருக்குள்ள ஒரு பாரம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஃபேமிலியில் ஒரு பிரச்சனைனா நம்ம எப்படி இருப்போம்? புது வருஷத்துல நம்ம எப்படி இருப்போம்? உம்முன்னு தான் இருப்போம், இல்லையா?
இப்போ வீட்டில் ஒரு போராட்டம்னா நம்ம எப்படி இருப்போம்? இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம், ஆனால் எப்படி இருக்கும் நம்ம முகம்லாம், நம்முடைய இருதயெல்லாம் அதையே யோசிச்சுட்டு இருக்கோம். ஆமென், அல்லேலூயா. யாருக்கோ தீர்க்க தரிசனமாக போகுதுப்பா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. யாருக்குன்னு தெரில. நம்மளோட சிந்தனை எல்லாம் அதுலேயே இருக்கும். ஆனால் தேவன் பாருங்க நம்மளை சந்தோஷப்படுத்துவார், அந்த காரியத்தை கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம எதிர்பார்க்கறது நிறைய நடக்காமல் போனாலும் தேவன் நமக்காக எழுதி வைத்ததை கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஸோ அலங்க இடிஞ்சு போச்சு, இவருக்கு பயங்கர வேதனை, தாங்க முடியல. ராஜாவுக்கு பணிவிடை செய்கிறாரு, அப்படியே உம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிறாரு, நிற்கிறாரு. அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அலங்கம் திரும்பி கட்டப்படணும். என்ன பண்ணணும்? அலங்கம்னா என்னது? ஆலயம் வேற, அலங்கம் வேற. அலங்கம்னா என்னது? வாட் இஸ் மென் பை அலங்கம்? சொல்லுங்க, அலங்கம்னா என்னது? காம்பவுண்ட் வால், சரியா? காம்பவுண்ட் வால், அதான் அலங்கம். இப்போ இப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எரிகோவின் என்னாச்சு? இடிச்சு எரிகோ பட்டணத்தை பிடிச்சாங்க. அது என்னது? அந்த மதில் சுவர், சரியா? அதான் அலங்கம். இப்போ எருசலேம் தேவாலயத்தினுடைய அலங்கம் இடிந்து போயிருக்கிறது, ஆலயம் தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அலங்கம் கட்டப்படணும். இப்போ இதை நினைச்சு பாரப்பட்டு கொண்டிருக்கிற நெகேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ராஜாவின் இடத்துல நிற்கிறாரு, ராஜாவின் இடத்துல இருந்து சில கிருபைகள் கிடைக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் பழைய வருஷத்துல நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து நடக்காம போயிருக்கலாம், அல்லது எதிர்பார்க்காதது நடந்திருக்கிறது. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கிறது. இதை நான் சற்றும் எதிர்பார்க்கல, ஆனால் என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல, என்ன நடந்துருச்சு. அதனால நம்ம அப்படி யோசித்து கொண்டு இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். அதை மறக்கணும்னு நினச்சி கூட இப்போ நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறாரு, அது தீமைக்காக அல்ல, ஆண்டவர் அதை திரும்ப எடுப்பித்து கட்டும்படியாக. எதனால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய சந்தோஷம் இடிக்கப்பட்டுச்சோ, எதனால் உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இடிக்கப்பட்டுச்சோ, எதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இடிக்கப்பட்டுச்சோ, எதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மை இடிந்து போனதோ, அந்த அலங்கத்தை கர்த்தர் திரும்ப கட்ட போகிறாரு. ஆமென். நம்ம நேசித்தவங்க இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கலாம். கடந்த மாதத்தில் 2-3 ஊழியக்காரங்க மரித்து போயிட்டாங்க. அந்த சபையினுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த சர்ச் இப்போ எப்படி நடந்துட்டு இருக்கோம், அவ்வளோ வேதனையாக இருக்கும். நியூ இயர் சர்வீஸு அங்கே எப்படி நடந்திருக்கும், அந்த ஃபேமிலி, அந்த போதகரை இழந்த அந்த குடும்பத்தார் எப்படி இருப்பாங்க. ஆனால் ஊழியம் பண்ணி ஆகணும், ஊழியம் பண்ணி தான் ஆகணும், சர்ச்சை நடத்தி தான் ஆகணும். என் வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாரு, அவர் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போயிட்டாரு, அதனால் நான் ஊழியம் பண்ண முடியாது, அப்படி இல்லை, செஞ்சு தான் ஆகணும், செய்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். ஆமென் சொல்றீங்களா? எந்தெந்த விஷயத்துல உங்க வாழ்க்கை இடிந்து போனதோ, எந்தெந்த விதத்துல போன வருஷத்துல உங்க வாழ்க்கை இடிந்து போனது போல மாறி விட்டதோ, அதை திரும்ப கர்த்தர் கட்டுவார். ஆமென் சொல்றீங்களா? சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அலங்கம் திரும்ப கட்டப்படும். கையை பிடிச்சி சொல்லுங்க, அலங்கம் திரும்ப கட்டப்படும். உங்க வாழ்க்கை திரும்பி கட்டப்படும். விசுவாசத்தோட சொல்லுங்க, உங்க முகத்தை பார்த்து, உங்க வாழ்க்கை திரும்ப கட்டப்படும். ஆமென், அல்லேலூயா. உங்க பிசினஸ் கட்டப்படும். ஆமென். உங்க வேலை கட்டப்படும். ஆமென். உங்க குடும்ப உறவு கட்டப்படும். ஆமென், அல்லேலூயா. குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லையா? கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய தம்பிகளுக்கும் எனக்கும் ஒரு சின்ன மனத்தாங்கல் உண்டாகி, சில வாயின் வார்த்தைகள் நிமித்தம் வீட்டில் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்டான்ட்டு. பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன், நான் ஊழியக்காரன், என்ன நீ பேசிட்டல, என்னதான் நான் அண்ணனாக இருந்தாலும் நான் பாஸ்டர், நான் ஊழியக்காரன், என்ன நீ இந்த வார்த்தை சொல்லிட்டலடா, நாளைக்கு அவன் வீட்டில் தான் போய் நிற்க போகிறேன்.
நீங்கள் நினைக்கலாம் இவருக்கு வாயில் தான் வீராப்புன்னு. நேற்று எனக்கு ஒரு ஊழியக்காரர் ஃபோன் பண்ணார். பாஸ்டர் உங்ககிட்ட ஒரு ஆலோசனை வேணும்னு சொல்லி. சொல்லுங்கள் பாஸ்டர் அப்படின்னு. பாஸ்டர் நான் என்னென்னக்கிட்டலாம் கொஞ்சம் மனத்தாங்கல் எனக்கு இருக்குது. நான் மனக்கசப்போட புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்தந்த நபர்கிட்ட நான் ஒப்புரவாகணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னாரு பாருங்க. எனக்கு டக்குன்னு மைண்டில் வந்துச்சு, நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சொன்னனே. இவர் பேசும்போது 10:15 மணி. அந்நேரத்துக்கு நான் யாருக்கு கூப்பிட்டு சொல்கிறது? ஐயோ என்னடா இது. அப்போது பாஸ்டர் நீங்கள் பேச பேச ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு பாஸ்டர். நானும் என் தம்பிங்க கிட்டலாம் வாக்குவாதம் பண்ணிட்டேன். அவனுங்க என்னென்னமோ பேசிட்டாங்க, பேச்சுவார்த்தையே நின்று போச்சு. நான் பேசுகிறதே கிடையாது ஒரு விஷயத்தை நிமித்தம். எனக்கு அவனுங்க கிட்ட நான் ஒப்புரவாகணும்னு சொன்னேன். இன்றைக்கி என் தங்கச்சி ஃபோன் பண்ணா, நீ நாளைக்கு இங்கே வந்துரு சாந்தனா. நான் சொன்னேன் வரவே மாட்டேன்னு. இல்லை சாந்தனா நீ வந்துரு, நீ இங்கே வா, என் தம்பி வீட்டுக்கு வந்துட சொல்லிட்டான். நான் உன் வீட்டுக்கு தான் வருவேன்னு சொல்லியிருந்தேன், தங்கச்சி வீட்டுக்கு. இல்லை நீ தம்பி வீட்டுக்கு, நீ அவன் வீட்டுக்கு வந்துரு சாந்தனா, அவன்லாம் எதிர்பார்க்குறான் அப்படின்னு. அப்போ நானும் சொன்னேன், சரி நாளைக்கு எல்லாரையும் அங்கே உட்கார வை, நான் வரேன். நாளைக்கு மத்தியானம் அம்மாவும் அங்கே தான் இருக்கிறாங்க சின்ன தம்பி வீட்டில். எல்லாரையும் வர வைம்மா, நான் நாளைக்கு அங்கே வரேம்மா அப்படின்னு சொன்னேன். பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சொன்னவன் தான். ஆனால் காரியம் கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. ஏதோ ஒரு விஷயத்தில் என் தம்பிங்கெல்லாம் இப்போ எனக்காக நிற்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் நம்மளை விட்டு அவன் பிரிஞ்சு போனான், ஏன் தள்ளி நின்னா. நான் தள்ளி நிற்கிறது நல்லதுன்னு நினச்சேன். அது நல்லதுதான். ரொம்ப ஒட்டிக்கிட்டு தான் அவமானம்தான், நல்லது தான். ஆனால் கர்த்தரே சில விஷயங்களை நம்மளை ஐக்கியப்படுத்தும் போது அந்த ஐக்கியத்துக்குள்ளே ஒப்புரவாகுதலுக்குள்ளே நம்ம நின்றுடணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. காரியங்களை கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுவார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணணும்? அலங்கம் கட்டப்படணும். சொல்லுங்க, அலங்கம் கட்டப்படணும். தூக்கம் வர்றவங்க மட்டும் சொல்லாதீங்க, மிச்சவங்களாம் சொல்லுங்க, அலங்கம் கட்டப்படணும். கட்டப்படான்னு தான் கேட்குது வித்யா. சத்தமா சொல்லுங்க, அலங்கம் கட்டப்படணும். அந்த பிள்ளை எழுதிக்கிட்டே சொல்லிச்சா, எனக்கு கரெக்டாக சொல்லுதா இல்லையான்னு பார்த்தேன். கரெக்டாக எழுதிக்கிட்டே சொல்லுது அந்த பிள்ளை. ஆமேன்னு சொல்லுங்க. ஏசப்பா ஆசீர்வதிப்பார். வித்யாவை குறித்து நான் ஒரு சாட்சி சொல்லணும். அந்த பிள்ளை நான் மறந்துட்டேன், ஏம்மா எனக்கு முன்னாடியே சொல்லலை அப்படின்னு. இந்த சண்டே சர்ச் முடித்தோடனே என்கிட்ட இங்கே வந்து, பாஸ்டர் இந்த வருஷம் நான் 52 வாரமாக நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன் பாஸ்டர். ஆமேன். அல்லேலூயா. கொஞ்சம் கரங்களை தட்டி அந்த பிள்ளைய நம்ம வாழ்த்துவோமா? அல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லிச்சு அந்த பிள்ளை, நான் 52 வாரமாக நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன் பாஸ்டர். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். அல்லேலூயா. பக்தி விருத்திக்குள்ளே வர்றதை நான் பார்க்குறேன், கர்த்தரை நெருங்கி வர்றதை நான் பார்க்குறேன். ஆமேன். தூரமாக போலான நெருங்கி வர்றதை நான் பார்க்குறேன், இனியும் பார்ப்பேன். சத்தமாக சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். அலங்கம் கட்டப்படணும். சரியா? ஓகே. எப்படி கட்டுவார்? வாசிங்க நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை சொல்லிடுறேன், அப்புறம் கண்டிஷன்ஸ் அப்ளைய சொல்கிறேன். சரியா? அப்போ தான் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களே. அதனால் முதல்ல ஆசீர்வாதத்தை சொல்லிடுறேன். எப்படி கட்டுவார்? 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். என்னை பார்த்து நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். போதும். இங்கே பாருங்க, நெகேமியா பார்த்து, எப்பா ஏன் நீ துக்கமாக இருக்கிற? ராஜா தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு பாருங்க. இல்லை, டிசர்னிங் ஸ்பிரிட் பாருங்க, பகுத்தறிகிறார் பாருங்க. உனக்கு சரீரத்தில் வியாதி இல்லையே, நீ ஏதோ மனதளவில் துக்கமாக இருக்கிற, சம்திங் உன் மனசளவில் ஏதோ ப்ராப்ளம். அழகாக சொல்கிறாரு பாருங்க ராஜா. எப்படி ஒருத்தருடைய மனநிலையை பகுத்தறிகிறார் பாருங்க. ஒரு ராஜாவுக்கு இருக்கிற ஒரு கெப்பாசிட்டியை பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. நெகேமியா பார்த்து, நீ துக்கமாக இருக்கிற. ஏன் துக்கமாக இருக்கிற? சிலர் துக்கமாக இருந்தால் வியாதி,
ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி. நேற்றைய தினம் எனக்கு நான் ஆக்சுவலி மனோஜன் அண்ணனுடைய ஒய்ஃப் எஸ்தர் அக்காவுக்கு நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். ஒரு பாஸ்ட் டேட்டு கேட்டாங்க இந்த புது வருஷத்துக்கு. அப்போ நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணும் பொழுது அவங்க எடுக்கலை. நான் நேற்று மத்தியானம் இல்லை, முந்தின நாள் மத்தியானம் படுத்து கொண்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, படுத்துட்டு இருந்தேன். அப்போது கரெக்டாக அக்கா கூப்பிட்டாங்க, மனோஜன் அண்ணன் ஒய்ஃபு. அண்ணா சொல்லுங்கண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க அப்படின்னாங்க. ஏன்னா சில சூழ்நிலைகள் அவங்களுக்கு தெரியும் என்னை குறித்து எல்லாமே அவங்களுக்கு. அப்போது அக்கா நல்லா இருக்கேங்க்கா அப்படின்னு கொஞ்சம் டல்லாக பேசினேன். உடனே என்கிட்ட அடுத்த விஷயம் கேட்கறதுக்கு முன்னாடி அண்ணங்கிட்ட சொல்லிட்டாங்க, எப்பா ஹீ சிக் அப்படின்ட்டாங்க. அவங்க நினச்சிக்கிட்டாங்க ஒரு சூழ்நிலை நிமித்தம் நான் சிக்காயிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அண்ணங்கிட்ட டக்குன்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட அடுத்த மறுமொழி அவங்க கேட்கவே இல்லை. அப்பா ஹீ சிக்பா அப்படின்ட்டாங்க. உடனே அண்ணன் ஃபோனை வாங்கி, என்னாச்சு உனக்கு, என்ன பண்ணுது அப்படின்னாரு. இல்லைண்ணா கொஞ்சம் இடுப்பு வலி, கை கால்லாம் தளர்ந்து போச்சு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, அப்படியே விழுந்துடுற மாதிரி இருக்கிறேன், நான் அப்படியே படுத்துட்ருக்கிறேண்ணா அப்படின்னு. நீ எதை குறித்தும் கவலைப்படாத, ஏசப்பா இருக்கிறாரு, நீ நல்லா ஊழியம் பண்ணு, ஆண்டவரும் கூட இருக்கிறாரு, நான் உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன், ஏதாவது இருந்தால் எனக்கு எனி டைம் நீ கால் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் என்னை உற்சாகப்படுத்தினார். பரவாயில்லண்ணா ஜெபம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் அக்கா கிட்டே கொடுத்தாரு. அப்புறம் அந்த டேட்டுக்காக நான் அவங்கக்கிட்ட பேசினேன். ஆனால் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கன்னாரு. நாங்கள் இன்னும் அனுப்பாமல் இருக்கிறேன். ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டா சொன்னால், நமக்கு ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னா நம்ம பேச்சு மாறிடுது, நம்முடைய முகம் மாறிடுது இல்லையா? அப்படியே சோர்ந்து போய் ஒரு மாதிரி டல்லாக அப்படி இருந்துடுறோம். மனிதனுடைய சரீரத்தில் ஒரு பாராட்டம். இப்போ பாருங்கள், நந்தினி சிஸ்டருக்கு முடியல, ஆனால் ஏசப்பா சமூகத்தில் புது வருஷத்தில் வந்து உட்காரணுன்னு மல்லு கட்டி உட்காந்துட்ருக்குறாங்க. ஏசப்பா அவங்கள ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் பேரிட்டு சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்க. தங்கச்சிக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த ஃபேமிலியே பலவீனப்படுறாங்க, ஆனால் தேவனுக்குள்ள வைராக்கியம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு தெரியும். அவங்க பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்குது, ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன பிரச்சனைகள், இதெல்லாம் என்கிட்ட அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்குள்ளே பாருங்கள், அவங்க வந்து நிற்கிறதுனால இன்றைக்கி நான் தீர்க்க தரிசனமாக பலிப்படுத்தலேருந்து சொல்கிறேன், காரியம் கைக்குடி வர பண்ணுவார். ஆமேன்னு சொல்கிறீங்களா? அல்லேலூயா. ஸோ சரீர பலவீனம் வரும்போது அப்படியே டொய்யின்னு ஆகிடும் ஒன்று. அதனால தான் ராஜா கரெக்டாக கேட்குறாரு, நீ ஏன் துக்கமாக இருக்கிற, உனக்கு சரீரத்தில் வியாதி கிடையாது. கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறாரு. உனக்கு சரீரத்தில் வியாதி இல்லை, உன் மனசில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது, என்னன்னு சொல்லு அப்படின்னு ஒரு விசாரிக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சிஎம்ஓ ஒரு பிரைம் மினிஸ்டரோ என்னை விசாரிக்கிறாருன்னா எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கட்டும், என்ன மன போராட்டமாக இருக்கட்டும், என்ன கவலையாக இருக்கட்டும், ஒரு பெரிய மனுஷன் எனக்காக விசாரிக்கிறாரே அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ளே அந்த கவலைலாம் மறந்து போயிடும். அவரே நம்மளை விசாரிக்கிறாரா அப்படின்னு சொல்லி. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும். இது வரைக்கும் விசாரிக்காதவங்களாம் நம்மளை விசாரிக்கிறாங்க. சகோதரி அவங்க சொன்னாங்க, ரொம்ப வருத்தத்தோடு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க சாட்சியில், யாருமே என்னை விசாரிக்கலை, ஆனால் ஆண்டவர் விசாரித்தார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவங்க முன்கூட்டியே இந்த வசனத்துக்கு சாட்சியாக நின்றுட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் உன்னை விசாரிக்கிறவரானபடியால். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஸோ அலங்க கட்டப்படுது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை புது வருஷத்தில் கட்டப்படும். எப்படி தெரியுமா? நம்பர் 1, அவர் உங்களை விசாரிப்பார். அல்லேலூயா. அலங்க இடிஞ்சு போச்சா? எப்படி இடிஞ்சு போச்சு? ஏன் அதுக்காக கவலைப்படுற? ஏன் துக்கமாக இருக்கிற? நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு செஞ்சு, இப்படி விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறார் பார்த்தீங்களா? அவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது, நம்ம ஒரு போராட்டத்தில் இருக்கும்போது, அல்லது ஒரு சரீர பலவீனத்தில் இருக்கும்போது, ஏதோ ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம கடந்து போகும்பொழுது நம்மளை யாருமே கண்டுக்கல அப்படின்னா நமக்கு பிரச்சனை, அந்த வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆனால் நம்மளை 4 பேர் விசாரிக்கும் பொழுது அந்த வலிய வேதனை நமக்கு என்ன ஆகிடும்? மாறி போகும். நான் சொல்கிறேன், மனிதர்கள் நம்மளை விசாரிக்கலை. நான் கூட என்ன ஒரு தேவ மனுஷன் என்னுடைய சூழ்நிலைகளை அறிந்து ரொம்ப நாளாக என்னை விசாரிக்கவே இல்லை. நான் அவரை ரொம்ப நேசித்தேன்.
அவரை ரொம்ப நான் நேசித்தேன். ஸ்டில் நவ் அவர் என்னை விசாரிக்கவே இல்லை. கஷ்டமாக தான் இருக்குது. டூர்லாம் போயிருக்கிறாங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, கிறிஸ்மஸ் எப்படி போச்சு, நியூ இயர் எப்படி ஆயத்தப்பட்டீங்களா அப்படின்னு விசாரிக்கவே இல்லை. ஆனால் பாருங்கள், இன்னொரு பாஸ்டர் ஜோசப் பைபிள் காலேஜில் நம்ம கூட இருக்கிறார். அவர் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, நியூ இயர் சர்வீஸ்க்கு ஆயத்தம் ஆயிட்டிங்களா, நேற்று உடம்பு முடியலன்னு சொன்னீங்களே, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். எனக்கு ஒரு சந்தோஷம். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ ஒரு மனுஷன் விசாரிக்கலன்னா நமக்கு கஷ்டமாக இருக்குது, ஒரு மனுஷன் நம்மளை விசாரித்தா நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மனுஷங்களுக்கே இப்படி அப்படின்னா நம்மை உண்டாக்கின கர்த்தர் நம்மை விசாரிப்பார் என்று சொன்னால் எதுக்காக நீ கவலைப்படுற? ஏன் நீ துக்கமாக இருக்கிற? ஏன் உனக்கு என்ன? நீ சோர்ந்து போகாத, நான் உனக்கு இருக்கிறேன். உன் அலங்கத்தை நான் திரும்ப கட்டுவேன், உன் வாழ்க்கை கட்டப்படும், உன் வாழ்க்கை சீர்பெறும், நான் உன்னை உயர்த்துவேன்னு ஆண்டவர் விசாரிக்கிறாரு. பார்த்தீங்களா? அந்த விசாரிப்பே போதுங்க, நம்முடைய அலங்க திரும்ப கட்டப்பட்டுரும், காரியம் கைக்கூடி வர பண்ணிடுவார். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ முதல்ல அலங்க கட்டப்படுறதுக்கு முதல் காரணம் உங்களை விசாரித்து உங்களை கட்டுவார். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சமாரியன் கதை உங்களுக்கு தெரியும்ல. ரோட்டில் அடிபட்டு கிடக்கிறான். ஆசாரியன் வருகிறார், என்ன போல ஒரு பாஸ்டர். இதெல்லாம் நான் செய்யக்கூடாது, நியாயப்பிரமாணத்தின்படி நான் தொடக்கூடாது, தீட்டுப்பட்டுரும். போயிட்டான். லேவியன் வருகிறான், அவனும் தொடவில்லை, போய்விட்டான். ஒரு சமாரியன் வருகிறான், பார்த்து என்ன ஆச்சு, எப்படி அடிபட்டுச்சு, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி விசாரிச்சு அவனுக்குரியதெல்லாம் செஞ்சு காயங்கட்டி மருந்து போட்டு தூக்கிட்டு போய் சத்திரத்தில் விட்டு கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து இவனை பார்த்துக்கோ, எச்ச செலவானாலும் நீ பண்ணிடு, நான் இப்படி போயிட்டு வரும்பொழுது உனக்கு தர்றேன், இவனை பார்த்துக்கோ. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல சமாரியனாக இருக்கிறார். அவர் உங்களை விசாரிப்பார், உங்களை கட்டுவார், உங்களை எழுப்புவார். ஆமென். உங்கள் காரியங்களை கைக்கூறி வர பண்ணுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்முடைய அரசாங்கம் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கு. இப்போல்லாம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா முதல்லலாம் என்னென்னா யாருமே கிட்ட போக மாட்டாங்க. போலீஸ் கேஸு, கோர்ட்டு, சாட்சி, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலைடா சாமி, இதுக்கு நம்ம அலைஞ்சிட்டு இருக்க முடியாது, நம்ம போய் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளி போவாங்க. ஆனால் நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிற ஒரு பிரசங்கத்தில், நம்முடைய இப்போ இருக்கிற அரசாங்கம் தான் நான் பேசுகிறேன், நான் கட்சின்லாம் பேசலை. இப்போ இருக்கிற அரசாங்கம் என்ன ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, யார் ஒருவர் ஒரு விபத்தில் அடிபட்டு இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவங்கள தூக்கிட்டு போய் மருத்துவமனையில் சேர்க்குறாங்களோ அவங்களுக்கு தக்க வெகுமதிகள், ஒரு நல்ல சான்றிதழ், அவங்க கனப்படுத்தப்படுவாங்கன்னு சொல்லி இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. அரசாங்கம் கூட விசாரிக்குதுங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அது எந்த அரசாங்கமோ, ஆனால் அரசாங்கம் விசாரிக்குது. நம்முடைய ஆண்டவர் விசாரிக்க மாட்டாரா? அல்லேலூயா. நீங்கள் என்ன சூழ்நிலையில் போன வருஷம் கடந்து வந்தீங்கன்னு இல்லை பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை கட்டும்படியாக அவர் உங்களை விசாரிப்பார். ரெண்டாவது வாசிங்க, நான் வேகமாக போகிறேன், சரியா ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அல்லேலூயா. ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாய் இருந்து, அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் பட்டணத்தை கட்டும்படி என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ராஜா கேட்டுட்டாரு. இப்போ ராஜாவுக்கு இவன் பதில் கொடுத்துட்டான். இப்படி எங்கள் பட்டணம் இப்படி இருக்குது, எங்கள் ஆலயம் இப்படி இருக்குது, அலங்கம் இடித்து போச்சு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் உடனே ராஜா கிட்ட ஒரு விஷயத்தை, ஒரு அப்ளிகேஷன் வைக்கிறாரு. வச்சு எப்படி பேசுகிறாருன்னா, ராஜாவினுடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்கும்படி. ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் சத்தமாக ஆமேன்னு சொல்லணும்னா, உங்கள் வாய் அதுக்கு திறக்கலைன்னா கொட்டாவிக்கு வாய் திறக்கும்.
அது ரொம்ப பேட் ஸ்பிரிட்டு, அது கெட்ட ஆவி. நீங்கள் ஆமென் அல்லேலூயாக்கு வாய் திறந்துட்டீங்கன்னா கொட்ட ஆவிக்கு வாய் திறக்க மாட்டீங்க, மூக்கிலே விட்டுருவீங்க. அல்லேலூயா. என்னப்பா அப்படி தானே எக்ஸ்பீரியன்ஸ் பேசுதோ? அல்லேலூயா. இல்லை இப்படிலாம் பேசலைன்னா நீங்கள் தூங்கிடுவீங்க. பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தயை கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. முதல்ல நம்ம 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 ஒரு பிரச்சனையில் இருக்கிறோன்னா அந்த பிரச்சனைக்கு காயம் கட்டணும், மருந்து போடணும்னா முதல்ல என்ன பிரச்சனைன்றது மருந்து போடுறவங்களுக்கு தெரியணும். இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்கன்னா, டாக்டர் தான் எல்லாம் படிச்சிருக்கிறாரு, நான் போய் நிற்பேன், எனக்கு ஒரு வலி இருக்குது, எனக்கு காது வலி, என்ன நான் போய் டாக்டர்கிட்ட நிற்கிறேன், நீங்கள் தான் படிச்சிருக்கீங்களா கண்டுபிடிங்கன்னா டாக்டர் அதே காது மேலேயே ஒன்று வைப்பாரா? நான் படிச்சிருக்கிறேன்னா உனக்கு என்ன வலின்னு எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு வியாதி இருக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்போ டாக்டர் கேட்பார், என்ன ஆச்சு? என் கண்ணாடியை தொலைச்சிட்டேன், நான் கண்ணாடி தொலைஞ்சு போச்சுன்னு சாயந்தரம் ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாய்பாபா காலேஜ் சாந்திக்கு ரிஸ்க் பண்ணேன், எங்கள் ரீடிங் கிளாஸ் கொடுங்கன்னு டெம்பரரியாக அப்படி வாங்கிட்டு வந்துடலான்னு போனால், சார் கண்ணு செக் பண்ணியே ஆகணுன்ட்டாங்க. ஐயோ சாமி எவ்வளோ நேரம் ஆகுங்க, மேலே போங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் செக் பண்ணேன். எதுக்கு சார் வந்திருக்கீங்க அப்படின்னாங்க. இதுக்கு வந்திருக்கிறேன், ரீடிங் கிளாஸை தொலைச்சிட்டேன், எனக்கு கண்ணாடி வேணும் அப்படின்னு. சரி வாங்க செக் பண்ணலான்னு அந்த மிஷின் 2-3 மிஷினில் என்னை உட்கார வச்சு கழுத்தை இப்படி வச்சு செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு ஓகே முடிஞ்சிச்சு, அந்த பவர்லாம் நோட் பண்ணிட்டாங்க, கீழே அனுப்பிடுவாங்க, போய் நம்ம வாங்கிடலாம் கிளாஸுன்னா. இருங்க சார் டாக்டரை பார்க்கணும். அப்போ நீங்கள் எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு தோணுச்சு. சரி வேறு வழி இல்லை, டாக்டரை பார்த்து தான் ஆகணும். டாக்டர்கிட்ட போனால் அவர் ஒரு மிஷினில் என்னை உட்கார வச்சார். உட்கார வச்சுட்டு என்ன பிரச்சனைன்னு திரும்ப அவர் கேட்குறாரு. ஏன் இவ்வளோ நேரம் பார்த்தாங்களே, அவங்க சொல்ல வேண்டியது தானே, நீர் டாக்டர் தானே, உமக்கு தெரியாதா அப்படின்லாம் அங்கே கேட்க முடியாது. நான் சொன்னேன், சார் நான் ரீடிங் கிளாஸை மிஸ் பண்ணிட்டேன், என்னால் ரீட் பண்ண முடியாது, நீங்கள் பைபிள் வாசிக்கணும், எனக்கு கண்ணாடி இல்லைன்னா வாசிக்க முடியாது, எனக்கு அதனால் வந்திருக்கிறேன். ஓ அப்படியா, ஓகேன்னு அப்புறம் அவர் செக் பண்ணார், மற்றது எல்லாமே ஃபைன், நீங்கள் கீழே போயிட்டு ரீடிங் கிளாஸ் வாங்கிக்கிங்கன்ட்டார். கீழே வந்து 250 ரூபா கொடுத்து ஒரு ரீடிங் கிளாஸை வாங்கின்னு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், பாப்பம்பட்டியில் கிராஜுவேஷன் நடந்துச்சு. அந்த பாஸ்டர் அம்மா ஃபோட்டோ அனுப்புகிறாங்க, பாஸ்டர் இந்த கண்ணாடி இங்கே இருக்குது, யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க, அது எனது தாம்மா, நான் வந்து எடுத்துக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். டாக்டர்கிட்ட போனால் கூட நம்ம என்ன பண்ணணும், நம்ம பலவீனத்தை சொல்லணும். அவங்க விசாரிப்பாங்க இல்லையா? ஒரு டாக்டர் கண்டிப்பாக என்ன ப்ராப்ளம், என்ன ஆச்சு, வாங்க உட்காருங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்களா? அவரே விசாரிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் விசாரிக்க மாட்டாரா? அவர் உங்களை விசாரிப்பார். 2வது, விசாரித்த பிறகு அங்கே என்ன நடக்கும்? நீங்கள் என்ன பண்ணீங்க, இப்படிலாம் இருந்தீங்களா, இப்படிலாம் செய்யக்கூடாதுல்ல, ஏன் செஞ்சீங்க அப்படின்னு டாக்டர் சொல்லுவாரா? சில டாக்டர் நல்லா கழுவி ஊற்றுவார். ஃபேமிலி டாக்டராக இருந்தால் என்ன பண்ணுவார், செம்ம திட்டுவார். ஏன்னா அடிக்கடி நம்ம போய் நிற்போம்ல ஒரே பிரச்சனைக்கு, சுகரு, ப்ரெஷரு, கால் வலி, இடுப்பு வலி. இப்போ நான் ஃபிசியோதெரபிக்கு போனால் அந்த பொண்ணு என்னை செம்ம திட்டம், பாஸ்டர் நான் அன்றைக்கே சொன்னேனே பாஸ்டர், நீங்கள் கேட்கலையே பாஸ்டர், திட்டுமா திட்டாதா? அது ஒரு பாஸ்டருடைய பொண்ணு, ஃபிசியோதெரபி டாக்டர். பிள்ளைகளே நம்ம திட்டுறோம், ஐஸ்கிரீமும் கூல்ட்ரிங்க்ஸும் வாங்கி சாப்பிட்டு உருன்னு தொடச்சுன்னு இருந்தா, நேசல் ட்ராப்ஸ் எடுத்துட்டு வா, விக்ஸ் எடுத்துட்டு வா. காலை இப்போ தான் சிக்கனா. ஆண்டவர் பாருங்க நமக்கு தயை உண்டாக்குறாரு. தேவனுடைய கண்களிலும் மனுஷனுடைய கண்களிலும் கர்த்தர் தயை பாராட்டுவார். நீங்கள் யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அவர் உங்களுக்கு காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார். அவருடைய கண்களிலிருந்து உங்களுக்கு தயவு கிடைக்கும். அவருடைய கண்களில் தயவு கிடைச்சிருச்சுன்னா மனுஷனுடைய கண்களில் தயவு உண்டாகிறது ரொம்ப ஈஸி. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய ஜோசப் ராஜ்குமார் அண்ணனுடைய சபையில் நேற்று ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. திடீர்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிட்டாங்க, சபை நடத்தக்கூடாது அப்படின்ட்டு.
அண்ணன் ஈவினிங் எனக்கு ஃபோன் பண்ணார். அண்ணா நான் வரேண்ணா அப்படின்னு. இல்லை வேண்டாம் பாஸ்டர், நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிடுச்சா, கமிஷனர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு சர்ச் நடத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு வீட்டு மேலே நடத்திட்டுருக்குறாங்க 13 வருஷமாக. அப்புறம் இன்றைக்கி காலையிலே 8 மணிக்கெல்லாம் நான் கிளம்பி போயிட்டேன். நானும் ஜபராஜ் பாஸ்டரும் போயிட்டோம் அங்கே சர்ச்சுக்கு. பாருங்கள், சிறுபான்மையினால் தலைவர், அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்டவர் ஃபோன் பண்ணி எஸ்ஐயையும் இன்ஸ்பெக்டரையும் வாங்குன்னு வாங்கிட்டார். யாரை கேட்டு நீ வந்து சர்ச்சை நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? சார், ஐஏஎஸ்லேருந்து கம்ப்ளைண்ட் போயிடுச்சு சார், மெமோ போயிடுச்சு, எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி உடனே சிபிசிஐடி, கிரைம் பிரான்ச்சு, அது இதுன்னு எல்லாரையும் பிடிச்சி இவர் ஆக்சுவலி எந்த ஃபெல்லோஷிப்புக்கும் அண்ணன் போக மாட்டார், யாருக்கிட்டையும் நெருங்கி போக மாட்டார். ஆனால் இன்றைக்கி பல பேர் அவருக்காக நிற்கிறாங்க. இவரே ஷாக் ஆகிட்டாரு, அப்பா இவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்களே அப்பான்னு. அன்னபூர்ணா ஹோட்டலில் போய் 10,000 ரூபாய்க்கு நைட்டு ஆராதனைக்கு ஹால் புக் பண்ணிட்டார். கணபதி அந்த மெயின் ரோட்டில் அன்னபூர்ணா ஹோட்டலில் புக் பண்ணிட்டார். ஆனாலும் ஒரு விசுவாசத்தில் நின்னாங்க. நான் ஒரு 12:30 1 மணி வரைக்கும் இன்றைக்கி அங்கே இருந்தேன். இன்றைக்கி அங்கே தான் ஆராதனை நடந்துட்டுருக்குது. முடிஞ்சிருக்கும். கர்த்தர் தயவு காட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கட்டாயம் தயவு பாராட்டுவாருங்க. நீங்கள் இது வரைக்கும் நடக்கல அப்படின்னு ஒரு வேளை நினச்சிருக்கலாம் சிஸ்டர், பிரதர். ஆண்டவர் உங்களுக்கு விசாரிக்கிறார் அப்படின்னா விசாரிச்சுட்டு எக்கடக்கட்டு போ அப்படின்னு விடுற ஆண்டவர் கிடையாது. அவர் நிச்சயமாக உங்களுக்கு தயவு பாராட்டுவார். அலங்கம் கட்டப்படும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது வாசிங்க, 7ஆம் அதிகாரம், நெகேமியா 2ஆம் அதிகாரம். பைபிளை பிரித்து வாசிங்க. எல்லாரும் சத்தமாக வாசிங்களேன். எல்லாரும் வாசிங்க. பைபிள் எங்கப்பா? பைபிளே இல்லையா? கொண்டு வரல. கொஞ்ச நேரம் நில்லு. பைபிள் கொண்டு வரல. பைபிள் எங்கப்பா? எங்க பைபிள் எங்க? பதில் சொல்லு. பைபிள் எங்க? கொண்டு வரல. கொஞ்ச நேரம் நில்லு. எழுந்து நில்லு. சேரில் கை வைக்காம நில்லு. ஆடக்கூடாது, அசையக்கூடாது. நில்றா, சீக்கிரம் நில்லு. இப்போ அவனுங்களும் தூங்க மாட்டாங்க, நீங்களும் தூங்க மாட்டீங்க. வாசிங்க. பின்னும் நான் ராஜாவை பார்த்து வழிவிட்டு அனுப்பும்படிக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும் வாசிங்க. அரணின் கதவு வேலைக்கும் எல்லாரும் வாசிங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமேன். நீங்க கேட்டுக்கொள்வது எல்லுவோ அதை கர்த்தர் உங்களுக்கு அருளுவார். ஆமேன். அல்லேலூயா. முதல்ல விசாரிப்பாருங்க. 2வது தயவு பாராட்டுவார். 3வது உங்களுக்கு காரியத்தை செஞ்சு கொடுத்துருவார். அலங்கம் கட்டப்பட்டுரும். உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். ஊழியம் கட்டப்படும். அல்லேலூயா. இந்த ஊழியம் ஒன்றும் இல்லாமல் போய்டும்னு நினச்சேன். இன்றைக்கி பலனா நிற்க வச்சுருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்களேன். இது ஒன்றும் இல்லாமல் போயிடணும்னு நினச்சவங்களாம் இருக்கிறாங்க. இன்னும் கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. உட்காரு. பைபிளோட சர்ச்சுக்கு வரணும், சரியா? புது வருஷத்துலேருந்து 2 பேரும் பிரின்ஸுக்கு கவனி. 2 பேரும் புது வருஷத்துலேருந்து என்ன பண்ணணும்? பைபிள் எடுத்துக்கிட்டு வரணும். ஆமேன். வெரி குட். உங்களுக்கு பைபிள் இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் பைபிள் தரேன். ஓகேவா? ஏசப்பா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லதுக்கு அழுதாலும் கண்டுக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. கண்டுக்கிட்டா வாழ்தான், நமக்கு தான் பிரச்சனை. ஆமாம், அனுபவத்தில் சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்கள். முதல்ல என்ன பண்ணுவார்? என்ன விசாரிப்பார்?
சாப்பிட்டியாண்ணா? அலங்க இடிஞ்சு போயிச்சா? வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெறலையா? கஷ்டப்படுறியா? நான் இருக்க உனக்கு அப்படின்னு விசாரிப்பார். யாரும் உன்னை விசாரிக்கலையா? நான் இருக்க உன்னை விசாரிக்க. அப்பாவா, மூத்த சகோதரனா, சிநேகிதனா, தாயா, நண்பனா, நம்ம பக்கத்தில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. எந்த காரியத்தில் நீங்கள் இடிந்து போய் நிற்கிறீங்களோ, எந்த காரியம் போன வருஷத்தில் உங்களுக்கு நடக்கலையோ அதை கர்த்தர் விசாரிப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. விசாரிச்சுட்டு சும்மா விட்டுற ஆண்டவர் இல்லை. எப்படி டாக்டர் விசாரித்து ஊசியை குத்தி ஒரு 4 மாத்திரையை கிறுக்குன்னு எழுதி அதை போய் நீ வாங்கி அதில் ஒரு வருமானத்தை பார்த்து அதை நம்ம மொத்தமாக போட மாட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு டோஸ்லேயே சரியாயிடுமா? விட்டுருவோம். அது அப்புறம் தூங்கிட்டு இருக்கோம். திரும்ப எப்பாவது வரும். அப்புறம் எடுத்து அதை தேடி கண்டுபிடிச்சி இதுக்கு இது தானே எடுத்து போடு அப்படின்னு போடுவோம் இல்லையா? நம்ம அப்போ நம்மளே டாக்டர் ஆகிடுவோம். அது வேற கதை. என்னதான் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார்? விசாரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2வது தயவு பாராட்டுவார். அல்லேலூயா. அலங்க இடிஞ்சு போயிடுச்சு ஐயா. ஐயோ என் வாழ்க்கை இப்படி இருக்குது ஐயா, ஏன் கவலைப்படுறேன்? நான் இருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் வீட்டை கர்த்தர் கட்டுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். உங்கள் வேலையை கர்த்தர் கட்டுவார். உங்கள் பிஸ்னஸை கர்த்தர் கட்டுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கையை திரும்ப கர்த்தர் கட்டுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் காரியத்தை கைக்குடி வர பண்ணுவார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 3வது, நீங்கள் கேட்கிறத ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அது தேவ சித்தத்தின்படி கேட்கணும். ஆமென். நெகேமியா தேவ சித்தத்தின்படி கேட்டார். கர்த்தருடைய பட்டணம், கர்த்தருடைய ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது, அலங்கம் கட்டப்படணும், கரெக்டாக கேட்டார். ஆண்டவர் கரெக்டாக செஞ்சார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. அது எந்த நன்மை? எந்த நன்மை சிஸ்டர்? ஒரு நன்மையும் குறையப்படுதுன்னா அது எந்த நன்மை? நீங்க வச்சிருப்பீங்க பெரிய லிஸ்ட், அது கிடையாது. அவர் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாரு. சிஸ்டர் செல்வி மனோஜுக்கு இதுதான் அப்படின்னு, புது வருஷத்துல இந்த நன்மை அப்படின்னு. அந்த லிஸ்ட் குறைவுபடாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஒன்று கூட நடக்காம போகாது. எல்லாத்தையும் கர்த்தர் செய்து வைப்பார். ஒன்று கூட கேன்சல் ஆகாது. ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் செய்து வைப்பார். ஜேம்ஸ் பிரதருக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், கட்டப்படும். அல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையை கட்டுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, கட்டணும்னா நல்லா தான் இருக்கும். கட்டும்போது ஐயோ ஆண்டவர் என்னை விசாரிச்சாரு, எனக்கு தயவு பாராட்டுறேன்னு சொல்லிட்டாரு, எனக்கு கேட்டதெல்லாம் தருவேன்னு சொல்லிட்டாரு. சும்மாலாம் கொடுக்க மாட்டார். காசு கொடுக்கணும். டாக்டருக்கு ஃபீஸு, டாக்டருக்கு ஃபீஸு கொடுத்துதா. சிலர்லாம் இந்த 50 ரூபா 90 ரூபான்னு டோக்கன் வாங்குவாங்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மெடிசனில் வாங்கிடுவாங்க. டெஸ்ட்டில் வாங்கிடுவாருங்க. அந்த டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டுன்னு போய் 3000 கொடுத்தவங்க நமக்கு தானே தெரியும். அல்லேலூயா. ஆமாம் தானே? நம்ம சொல்லுவோம் ஒன்றும் இல்லை. டெஸ்ட் பண்ணி 3000 4000 2000 கொடுப்போம். அவன் பிடுங்கிடுவான். இப்போ நம்ம ஆண்டவர் நமக்கு விசாரிப்பார். சொல்லுங்க, விசாரிப்பார். சத்தமா சொல்லுங்க. தயவு பாராட்டுவார். கேட்கிறதை கொடுப்பார். அலங்கம் கட்டப்படும். காரியம் கைக்குடி வர பண்ணுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இருங்க, நான் சொல்ல வேண்டியதே சொல்லலை, நீங்களே சொல்லி முடிச்சிட்டா என்ன அர்த்தம்? பக்கத்தில் கையை பிடிச்சி அங்கே உட்காருங்க. அங்கே உட்காந்து அங்கே பிடிங்க கையை. 2 பேராக பிடிங்க. பிடிச்சிங்களா? 2 பேராக பிடிச்சிங்களா? 2 பேராக பிடிச்சிங்களா? கண்டிஷன்ஸ் அப்ளை. சொல்லுங்க. காரியம் கைக்குடி வர பண்ணுவார் தான், விசாரிப்பார் தான், தயவு பாராட்டுவார் தான், கேட்கறத கொடுப்பார் தான். ஆனால் கண்டிஷன்ஸ் அப்ளை. என்ன கண்டிஷன்? வேகமாக பார்த்துருவோமா? எடுங்க. இந்த அலங்கம் கட்டப்படணும். உங்கள் வாழ்க்கையின் அலங்கம் கட்டப்படணும்னா, உங்கள் வீட்டின் அலங்கம் கட்டப்படணும்னா, உங்களுடைய குடும்பத்தின் அலங்கம் கட்டப்படணும்னா, உங்களுடைய வேலையின் அலங்கம் கட்டப்படணும்னா, உங்கள் பிஸ்னஸ்னுடைய அலங்கம் கட்டப்படணும்னா
இன்னொரு அலங்கம் ஒன்று இருக்குதுங்க, அந்த அலங்கம் இடிக்கப்படணும். ஆமே. ஒன்று விட்டாதான் ஒன்று பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு ரெண்டும் வேணும், ரெண்டும் வேணும்னா அவ்வளோதான், இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் போயிடும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு அலங்கம் கட்டப்படணும், அதுக்கு இன்னொரு அலங்கம் இடிக்கப்படணும். அந்த அலங்கத்தை நமக்கு நல்லா படிச்சிருக்கோம் யோசுவாவின் புத்தகத்தில், எரிகோவின் அலங்கம். ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எரிகோவின் அலங்கத்தை நீ இடிச்சாதான். நல்ல முகத்தை பார்த்து சிரிச்சு சொல்லுங்க. அவன் தூங்கிட்டு இருந்தா கூட அந்த தூக்கம்லாம் போயிடணும். அல்ல, அப்படி பல்ல காமிச்சு சொல்லுங்க, எரிகோவின் அலங்கம் இடிக்கப்பட்டாதான் எருசலேமின் அலங்கம் கட்டப்படும். அது என்னன்னு பார்ப்போமா? வாசுங்க யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். இங்க ஒரு பிரசங்கம் போயிட்டு இருக்குது. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். அலங்க இடிந்து விழுந்தது. பட்டணத்தை பிடிச்சாங்க. எரிகோவின் அலங்கம் இடிக்கப்படணும். ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. எரிகோவின் அலங்கம் இடிக்கணும். உன் வாழ்க்கையில சில எரிகோவின் அலங்கம் நீங்களே கட்டி வச்சிருக்கிறீங்க, ஏற்றுக்கொள்றீங்களா? உங்க வாழ்க்கையில தேவன் விரும்பாத எரிகோவை நீ இப்போ மேற்கொள்ளணும். எரிகோவை நீ தாண்டினாதான் நீ கானானுக்கு போக முடியும். ஏன் ஆண்டவர் எரிகோவை விட்டு அப்படி சுற்றி கொண்டு போயிருக்கலாம்ல? மேற்கொள்ளு, துதி, ஆர்ப்பரி, அது விழணும். ஆமேன். அல்லேலூயா. அது சுட்டரிக்கப்படணும். அப்பதான் நீ கானானுக்குள்ள போக முடியும். அப்பதான் உன் அலங்கம் கட்டப்படும். எரிகோவின் அலங்கம் சிலது உங்க வாழ்க்கையில நீங்க கட்டி வச்சிருக்கிறீங்க, அது இடிஞ்சாதான் இன்னொரு அலங்கத்தை நீ கட்ட முடியும். ஆமேன்னு சொல்றீங்களா? எருசலேமின் அலங்கம், நீ எருசலேமின் வாழ்வை காணணும் அப்படின்னா, நீ ஆசீர்வாதத்தை பார்க்கணும் அப்படின்னா, உன் அலங்கம் கட்டப்படணும்னா, நீ தேவையில்லாம கட்டி வச்சிருக்கிற பாரு ஒரு அலங்கம், அந்த அலங்கம் இடிக்கப்பட வேண்டும். அது என்ன? வேகமா சொல்ல விரும்புறேன், வாசிங்க. எரிகோவில், நான் வசனத்துக்கு அப்புறம் வரேன். எரிகோவில் ஐடோலட்ரி நிறைய இருந்துச்சு. ஐடோலட்ரி அப்படின்னா விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை அங்கே ரொம்ப செஞ்சாங்க. நீங்கள் எரிகோவினுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு யோசுவாவின் நாட்களில் ரொம்ப மோசமான விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு காரியம் அங்கே இருந்துச்சு. அந்த விக்கிரக ஆராதனையை ஆண்டவர் ரொம்ப எதிர்த்தார். கட்டளைகள் 10 கட்டளைகள் கொடுத்தாருல, அதில் முதல் கட்டளை என்ன? யாராவது ஜெய சிஸ்டர் நீங்கள் சொல்லிடாதீங்க, செல்வி சிஸ்டர் சொல்லாதீங்க, மிச்சவங்க சொல்லிட்டோம். அவங்களே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான், மற்றவங்க சொல்லட்டும். 10 கட்டளைகளில் முதல் கட்டளை என்ன சொல்லுங்க? பரவாயில்ல, ஜேம்ஸ் சொல்லிட்டாப்ல. நீங்கள் சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் நீங்கள் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. நீங்கள் தெரிஞ்சவங்க சொல்லுங்க, முதல் கட்டளை என்ன? அப்படின்னா என்ன? என்னையன்றி வேற தேவர்களை. ஆமா, அப்போ கர்த்தரை மட்டும்தான் நம்ம சேவிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவரை மட்டும்தான் நம்ம தொழுது கொள்ளணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்க என்ன ஆச்சு? எரிகோல பயங்கரமான விக்கிரக ஆராதனை. இதை தேவன் ரொம்ப அருவருத்தார். தேவன் ரொம்ப அருவருத்தார். அந்த விக்கிரக ஆராதனையை கர்த்தர் உடைக்க விரும்பினார், அதை உடைச்சார். ஆமேன்னு சொல்லுங்களேன். பாஸ்டர், நான் அப்படி ஒன்றும் செய்யறது இல்லையா பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் இதை பல முறை சொல்லியிருக்கேன், உங்களுக்கே தெரியும். கர்த்தருக்கு ஈக்குவலாக நீங்கள் விக்கிரகம் அப்படின்னா ஏதோ ஒரு கோயிலில் ஒரு சிலை, சாமி, அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. அதெல்லாம் செகண்டரி.
அதை பற்றி நான் பேசவே இல்லை. உங்களுக்குள்ள ஒரு விக்கிரகத்தை கட்டி வச்சிருக்கிறீங்க, ஒரு அலங்கத்தை கட்டி வச்சிருக்கிறீங்க. அது என்ன அலங்கம் அப்படின்னா, தேவனுக்கு நிகராகவோ அல்லது தேவனுக்கு மேலாகவோ நீங்க எதை யோசித்தாலும் விரும்பினாலும் அதை எதிர்பார்த்தாலும் அது விக்கிரக ஆராதனை. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். தங்கச்சி 52 வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டேன்னு சொல்றாங்க. நீங்க எங்க வரலனாலும் சரி, ஏதோ ஒரு சர்ச்சில் போய் நான் உட்காந்தேன் பாஸ்டர், ஓய்வுனால நான் ஆசரிச்சேன்னு சொல்றீங்களா, நீ தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்த, முதலிடத்தை கொடுத்தன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்க தேவனுக்கு கொடுக்காம நீங்க ஒரு வேற எதுக்காவது நீங்க முதலிடம் கொடுத்துட்டீங்கன்னா, நான் ஒரு தேவையில்லாத அலங்கத்தை கட்டிட்டேன், அதை நான் இடிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நான் முதலே சொல்லிட்டேன், இந்த மெசேஜை 2 மாதத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு. நீங்கள் இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஓய்வுனால நான் கர்த்தரை ஆசரிக்காம நான் வேற எதுக்காவது முக்கியத்துவம் கொடுத்துட்டேன் அப்படின்னா, நான் அங்கே தேவனை இறக்கிட்டேன் ஒரு படி. என் வாழ்க்கையில் அவருக்கு நான் ஒரு ஸ்தானத்தை கீழே, நான் அவரை இறக்கல, அவருக்கு மேலே ஒன்றை வச்சிட்டேன். அதனால தான் நான் ஓய்வுனால ஆசரிக்காமல் போயிட்டேன், சர்ச்சுக்கு வராமல் போனேன். இப்படி நிறைய சொல்லலாம். நீங்க தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதையை, கனத்தை நீங்க கொடுக்காம நீங்க மேல எதுக்கு கொடுத்தாலும் நீங்க விக்கிரக ஆராதனை செய்தவர்களாக காணப்பட்டு விட்டீர்கள். ஒருவேளை ஆண்டவருக்கு மேல உங்க பிள்ளைய நேசிப்பீங்கன்னா, உங்க பிள்ளைய நீங்க விக்கிரகமா மாத்திட்டீங்கன்னு அர்த்தம். உங்க வேலையை ஆண்டவருக்கு மேல நீங்க நேசிப்பீங்க அப்படின்னா, உங்க வேலையை நீங்க விக்கிரகமா மாத்திட்டீங்கன்னு அர்த்தம். பைக்கு தொடச்சி 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 நீ வச்சியன்னா, ஆனால் பைபிள் வாசிக்க மாட்டேன், பைக்கு நல்லா வாசிப்பேன். நீ பைபிள் வாசிக்காம பைக்கை ஓட்டினீன்னா, தொடச்சி 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 நீ பைக் ஆண்டவரை காட்டிலும் பைக்கை நீ நேசிச்சிட்டேன்னு அர்த்தம். அதுதான் விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பொருத்தனை எடுங்க. இது பலமுறை இந்த வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கிறது. என் தேவனுக்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அவருக்கு தான் முதல் இடம். ஆமேன்னு சொல்லுங்க. என் பிள்ளைங்க கிட்ட 2 பேர்கிட்டையும் நான் பல நாட்கள் சொன்னது உண்டு, இப்போவும் பலிப்படுத்தலை சொல்கிறேன். கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஊழியத்துக்கும் நீங்கள் தடையாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால், நீ செத்து போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன், எடுத்து போட்டுட்டு நான் ஊழியம் பண்ணுவேன் அப்படின்னு என் 2 பிள்ளைகளுக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். கேளுங்க. நீ செத்துட்டேன்னா 2 நாள் அழுவேன், எடுத்து போட்டுட்டு நான் ஊழியம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு கர்த்தர் தான் முக்கியம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த வைராக்கியம் நம்ம எல்லாருக்கிட்டையும் வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. நமக்கு கர்த்தர் தான் முதலிடம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டை சுத்தம் பண்ணி பெருக்கிறீங்களே, கர்த்தருடைய ஆலயத்தை பெருக்க மாட்டீங்களே. ஃப்ரெண்டுக்கு ஊழியம் பண்ணுவீங்க, சொந்தக்காரங்களுக்கு ஊழியம் பண்ணுவீங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் ஊழியம் பண்ண மாட்டோம். அப்ப யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? பாஸ்டர் சாந்தராஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், தேவனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், சொந்தக்காரர்களுக்கு நல்லது கெட்டதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். வேணான்னு சொல்லலை, கொடுங்க. அதுக்கு ஒரு படி மேலே ஏசப்பாவுக்கு கொடுங்க. அல்லேலூயா. என் வீடு அசுத்தமாக இருந்தா நான் அந்த வீட்டில் படுத்து தூங்குவேனா, சாப்பிடுவேனா? டேய், இயேசுவின் நாமத்தில் தூங்குவியாக கொஞ்ச நேரம். நீ தூங்க மாட்ற, இங்க சிலர் தூங்குறாங்க. அல்லேலூயா.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னு ஜேம்ஸ் சொல்கிறாப்புல. நாங்கள் டெய்லி அனுபவிச்சுட்ருக்குறோம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, விக்கிரகத்தை செஞ்சிடாதீங்க, அந்த அலங்கத்தை இடிச்சு போடுங்க. ஃபஸ்ட்டு ஏசப்பா தான். ஆமேன்னு சொல்லுங்க. கத்தர் தான். ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் தான். ஆமேன்னு சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையே தேவனுக்கு முதலிடத்தை கொடுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில் எழுந்த உடனே வேத வாசிப்பு, ஜெபம். எத்தனை பேர் செஞ்சீங்க போன வருஷம்? இந்த வருஷம் செய்ய ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு அவருக்கு தான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அடுப்பில் நீங்கள் சுடு தண்ணி காய வச்சா கூட எடுத்து வச்சுட்டு ஏசப்பா சோத்திரம் கத்தரை ஆசீர்வதிங்க. ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு ஏசப்பாவுக்கு, ஆண்டவருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நீங்கள் கத்தருக்கு முதலிடம் கொடுக்குறீங்க. இதை நீங்கள் செய்யலை அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு விக்கிரகத்தின் அலங்கத்தை கட்டிட்டீங்க. அதை இன்னைக்கு இடிச்சு போட்டு போங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அலங்கம் இடிக்கப்பட்டுறணும். ரெண்டாவது, நான் வேகமாக போகிறேன். லேவியர் ஆகமத்தின் புத்தகம், ஒரு பிரசங்கத்தையே நான் பண்ணியிருக்கிறேன் இந்த வசனத்தில். 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. லேவியர் ஆகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். என்னங்க சிஸ்டர், சத்தமாக வாசிங்க சிஸ்டர். மோலேக்கிற்கு தீ கடக்கும்படி இடம் கொடாதே, உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதே, நான் கர்த்தர். மோலேக்குன்னு ஒரு செய்தி கொடுத்த ஞாபகம் இருக்கா? மோலேக்கு அது ஒரு விக்கிரகம். குழந்தைகளை உயிரோட அதுக்கு நெருப்பில் போட்டு பலியிட செலுத்துவாங்களாம் அந்த தெய்வத்திற்கு. இந்த மோலேக்கு குழந்தைகளை பலி செலுத்துவது. ஏங்க, நீங்கள் கூட நிறைய பலி செலுத்துறீங்கல்ல? என்ன பலி? ஸ்தோத்திர பலி. வெரி குட், சூப்பர். ஸ்தோத்திர பலி நான் டெய்லி செலுத்துறேன்னு சொல்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. டெய்லி செலுத்தணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். அதுலேயும் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறாரு. வர்றேன், கீழே வாசிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். வேகமாக முடிச்சிடுறேன், கவலைப்படாதீங்க. 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும், இங்க பாருங்க, சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் பலி செலுத்துறேன். ஓகே, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறியா? ஒரு தேவ மனுஷன் ஒரு சகோதரி கிட்ட சொன்னாரு, ஜோம் பண்ணா பத்தாது, கீழ்ப்படியணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம மாறணும். நானுமே எனக்குள்ள அப்பப்போ சொல்லிப்பேன், நான் ஜோம் பண்றேன், நான் 3 மணி நேரம் அந்நிய பாஷை ஜோம் பண்றேன், அதை பண்றேன். வாழ்க்கை மாறுச்சா? நீ தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழுறியா? கனி இருக்கா உங்ககிட்ட? ஃப்ரூட் இருக்கா உங்ககிட்ட? விசுவாசம் இருக்குதா உங்ககிட்ட? தேவ பயம் இருக்குதா? வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறியா? பொய் சொல்லாம இருக்கிறியா? புறம் கூறாமல் இருக்கிறாயா? உங்ககிட்ட சாட்சி இருக்கா? நான் சோத்திரம் பண்றேன், என்ன பிரயோஜனம்? ஸோ பலி ஓகே தான், ஆனால் பலியை காட்டிலும் அவருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படியணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ எந்த அலங்கம் இடிக்கப்படணும்? ரெண்டாவது, முதல்ல என்ன அலங்கம் இடிக்கப்படணும்? தேவனுக்கு கொடுக்கப்படாத இடத்தை நீங்க கொடுத்து கொண்டு இருக்கிறீங்களே, அந்த அலங்கம் இடிக்கப்படணும். ரெண்டாவது என்ன அலங்கம்னா, கீழ்ப்படியாமை என்கிற அலங்கம் இடிக்கப்படணும். வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்ல. சீக்கிரம் சர்ச்சுக்கு வாங்கினா கீழ்ப்படிய மாட்டீங்களே. ஆமென். அல்லேலூயா. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அல்லேலூயா.
கீழ்ப்படியாமை என்கிற அலங்கம் இடிக்கப்பட்டுறணும். ரெண்டாவது. நான் மூணாவதுக்கு போயிடுறேன் வேகமாக, ஏன்னா ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல. வாசிங்க யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். முதல் அலங்கம் தேவனுக்கு கொடுக்கப்படாத இடம், அந்த அலங்கத்தை இடிச்சிருங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் தேவனுக்கு இடம் கொடுங்க. ரெண்டாவது அலங்கம் கீழ்ப்படியாமை. மூணாவது அலங்கம் என்ன? யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. எரிகோ மக்களுக்கு ஒரு தைரியம். ஏன்னா அந்த அலங்கத்தை குறித்து அவங்களுக்கு ரொம்ப தைரியம். எங்களெல்லாம் யாரும் மேற்கொள்ள முடியாது, இந்த காம்பவுண்டு வாலை தாண்டி ஒருத்தன் எங்களை வந்து சூறையாடுவான், எங்களை பிரிப்பான், ஒரு ராஜா எங்களை தூக்கிட்டு போவான்னா வாய்ப்பே கிடையாது. எங்க அலங்கம் அவ்வளோ பெருசு, சைனா வால் மாதிரி அப்படின்னு ஒரு பெருமை எரிகோ மக்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அந்த பெருமையை உடைக்கணும்னு கர்த்தர் அலங்கத்தை இடிச்சு போட்டார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்குள்ள பெருமை என்கிற அலங்கம் இருக்கிறது, அதை இடி. ஆமென் சொல்லுங்களேன். நான் யார் தெரியுமா? எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது. எதை கேட்டாலும் என்னால் பதில் சொல்ல முடியும். நான் இப்படி நமக்குள்ள அது வேண்டாம். ஆமென் சொல்லுங்களேன். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஸோ முதல் அலங்கம் தேவனுக்கு கொடுக்கப்படாத இடம், அந்த அலங்கம் இடிக்கப்படணும். ரெண்டாவது கீழ்ப்படியாமை, மூணாவது பெருமை, நாலாவது அலங்கம் இடிக்கப்படணும். யோசுவா 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள் வீட்டுக்கு போய். நான் பாயிண்ட்டை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எரிகோவை தேவன் இஸ்ரவேல் இடத்தில் ஒப்பு கொடுத்தார் என்று எரிகோ ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். அந்த ஜனங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த பட்டணத்தை தேவன் இஸ்ரவேலின் இடத்துல ஒப்பு கொடுத்து விட்டார்னு தெரிஞ்சும் இந்த ஜனங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? மனம் திரும்பாமல் இருந்தார். இதே சம்பவம் நோவா காலத்தில் நடந்துச்சு. எபிரேயர்ல வாசிக்கிறோம், ஜலப்பிரளயம் உண்டாகும் மட்டும் அவர்கள் உணராமல் இருந்தார்களாம். நோவாவுக்கு கர்த்தர் சொன்னாரு, அவன் ஃபேமிலிக்கு ஓகே அவன் நோவா சொன்னதை கேட்டு ஓகே பண்ணாங்க. இவன் பேழையை கட்டுறான். 120 வருஷம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு பேழையை. 40 வருஷம் பெய்ய போற மழைக்கு ஒரு பேழையை கட்டுறதுக்கு he took 120 years. 120 வருஷம் கர்த்தர் ஒரு விஷயத்தை சொன்னார்னு மெஷர்மெண்ட்டு முதற்கொண்டு ஒரு சின்ன அளவு கூட பிசகாம அந்த மெஷர்மெண்ட்டின் படி அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை நோவா எடுத்து செய்கிறாரு. இந்த ஜனங்க பார்த்து என்ன பண்ணாங்க? ஏளனம் பண்ணினார்கள், சிரித்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து அந்த பேழை மிதந்து இவங்க அழிந்து போகிற வரைக்கும் என்ன கவனிங்க, அவங்களுக்கு உணர்வே இல்லை. இந்த எரிகோ ஜனங்களுக்கு ரொம்ப பெருமை இருந்துச்சு. மூணாவது என்ன அப்படின்னா, எங்களை தேவன் கர்த்தர் இஸ்ரவேலர் இடத்துல ஒப்பு கொடுத்தாருன்னு தெரிஞ்சிருச்சே, நீ மனம் மாறி இருக்கணும்ல. யோனாவை நினிவேக்கு போக சொன்னார். அப்படி இப்படி ஓடி ஆடி என்னென்னமோ பண்ணி கடைசியில் நினிவேக்கு போயிட்டாரு. போய் சொல்கிறாரு இப்படி அழிக்க போகிறாருன்னு. உடனே ஆடு மாடு ராஜாவிலேருந்து ரட்டு உடுத்தி உபவாசத்தில் சாம்பலில் உட்காந்துட்டாங்க. உணர்ந்தாங்க, மனம் மாறினாங்க. கர்த்தர் அவங்கள அழிக்காமல் விட்டாரா? எரிகோ ஜனங்க மாறி இருக்கணும்ல. மனம் திரும்பாம போனதுனால தெரிஞ்சும் அறிந்தும் உணர்வு இல்லாம துணிகரமா அல்லது அசட்டையா தேவனுக்கு பிரியம் இல்லாம உனக்குள்ள ஒரு மனமாற்றம் வராம நீ இருக்கிற பத்தியா, அந்த அலங்கத்தை நீ இடிச்சிடணும். ஆமேன்னு சொல்றீங்களா? அந்த அலங்கத்தை என்ன பண்ணணும்? ஜலப்பிரளயம் வந்துடும் சிஸ்டர். எரிகோவின் அலங்கம் இடிக்கப்பட்டுரும், சூறையாடப்பட்டுரும் எரிகோ. அப்படின்னா என்ன? நான் எரிகோவா இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. நான் எருசலேம்.
ஆமென் சொல்லுங்க. நான் எருசலேம், என் அலங்கம் கட்டப்படணும். நான் எரிகோ இல்லை, அலங்கம் இடிக்கப்பட்டுருச்சு. என்ன அலங்கம்? என்ன அலங்கங்க? ஆண்டவரை நிராகரிக்கிற அலங்கம், அல்லது மனம் திரும்பாமல் இருக்கிற அலங்கம். உணர்வில்லாத ஒரு அலங்கத்தை கட்டி வச்சிருக்கிறீங்க பாருங்க, பார்த்துக்கலாம். சில விஷயங்கள், சில பாவங்கள் செய்யும் போது துணிகர உனக்குள்ள வருது பார்த்தீங்களா, பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் தானே பைபிள் வாசிக்கல, இன்னைக்கு ஒரு நாள் தானே சர்ச்சுக்கு போல, காலையில் ஜெபம் பண்ணிட்டல, இப்போ ஜெபம் பண்ணலன்னா என்ன? அப்படிலாம் நம்மளால வாழ முடியாது, பார்த்துக்கலாம். இந்த மனம் திரும்பாமல் இருப்பது, துணிகரமாய் காரியங்களை நடப்பிப்பது, எரிகோ இடிஞ்சு போயிடுங்க, சூறையாடப்படும், தீக்கரையாக்கப்படும். நீங்க எரிகோவா இல்லை, எருசலேமா இருக்கணும். அல்லேலூயா. தேவனை நிராகரிக்கிற இவங்க தெரிஞ்சும் கர்த்தரை தூக்கி போட்டாங்க. கர்த்தர் இஸ்ரவேலர் கையில் எங்கள் பட்டணத்தை, எங்கள் ஊரை கொடுத்துட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டாருன்னு தெரிஞ்சோம் கர்த்தரை தூக்கி போட்டாங்க எரிகோ ஜனங்க. அலங்கம் இடிஞ்சு போச்சு. உனக்கு சத்தியம் தெரியும். சின்ன வயசுல இருந்து நீ போதிக்கப்பட்டிருக்கிற, நல்ல கிறிஸ்துவ குடும்பத்தில் நீ வளர்க்கப்பட்டிருக்கிற. நீ அலங்கத்தை இடிக்கல அப்படின்னா எரிகோ பாடா போடும். எரிகோ இல்லை, எருசலேம். சத்தியத்தை தெரிஞ்சு வேத ஆண்டவரை குறித்து உனக்கு நல்ல அறிவு இருக்குது, ஆனாலும் நான் அப்படிதான் இருப்பேன்னு நீங்க இந்த வருஷம் இருக்கக்கூடாது. ஆமென். நம்ம இருக்கக்கூடாது. நான் எரிகோ இல்லை, எருசலேம். 4வது 5வது சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். வாசிங்க. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலு சர்பத் துறவை கடந்து, எங்க வந்து? வலு சர்பத் துறவு, குப்பை மேட்டு வாசல். பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் வந்து விட்டேன். ஒன்றும் அறிவிக்கவில்லை. என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். பள்ளத்தாக்கின் வழியாய் நெகேமியா கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணி எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணான், நீங்க வாங்க நம்ம எலும்பை கட்டுவோம். நம்ம எல்லாரும் தங்க கைகளை திடப்படுத்தினார்கள். எல்லாரும் சேர்ந்து வந்தாங்க. எருசலேமின் அலங்கம் கட்டப்பட்டுச்சு. ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கில் இருந்தாலும், எதன் வழியாக வலு சர்ப்ப துறவுன்னு சொல்லப்பட்டிருக்கு, குப்பை மேடு அப்படி, இதெல்லாம் போய் பார்த்து பார்த்து சும்மா வந்திருப்பாருன்னு நினச்சிருக்கீங்களா? ஜெபம் பண்ணிட்டே வந்திருப்பார். ஆலயம் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறதே, அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறதுன்னு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட பள்ளத்தாக்காக இருந்தாலும் ஜபிக்காமல் விட்டுட்டு தைரியமாக இருந்த பார்த்தீங்களா, அந்த அலங்கத்தை இடித்து போட்டுட்டு இன்னிலேருந்து ஜபிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. ஸோ 5 காரியம் சொல்லிட்டேன். இந்த அலங்கம் எரிகோவின் அலங்கம், இது இடிக்கப்பட்டுறணும்.
3 விஷயத்தில் கர்த்தர் உங்கள் அலங்கத்தை கட்டிடுவார். ஆமென் சொல்லுங்கள். உங்களை விசாரிப்பார், உங்களுக்கு தயவு பாராட்டுவார், நீங்கள் கேட்டுக்கொள்வதை நிறைவேற்றுவார், உங்கள் அலங்கம் கட்டப்படும். கர்த்தர் பரலோகத்தின் தேவனானவர் காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார். ஆமென் சொல்கிறீங்களா? எழுந்து நிற்பமா, கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசனத்தில். இதுக்கு மேலே நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் முடிச்சிட்டேன். எழுந்து நிற்பமா, கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தில். இந்த வருஷம் நல்ல ஒரு போர்டு சிம்பிளாக செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்தார். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இந்த போர்டை நீங்கள் எல்லோரும் வாங்கிட்டு போங்க, வீட்டில் பத்திரமா வச்சுட்டு டெய்லி தொடச்சி வைக்காம பார்த்து கொஞ்சம் ஜோம் பண்ணி ஆமேன் காரியங்களை கைக்கூடி வர பண்ணுங்கப்பா. ஆமேன் சொல்லுங்கள். எங்கள் அலங்கத்தை கட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்க போகிறீங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? நம்ம இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நம்ம இந்த கூட்டத்தை நம்ம முடிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தில். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட்.